ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 200 கிராம்ஸ் மட்டன் கீமா நான் ஆட் பண்ணுறேன். கடையில் நீங்கள் கேட்டாலே அவங்க இந்த மாதிரி கொத்துக்கறி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து மூடியை திறந்தீங்கன்னா மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி மட்டன் நல்லா குக்காக இருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நம்மளோட பைண்டிங் ஏஜென்ட் பொட்டுக்கடலை மாவு. இங்கே நான் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்றா போடுங்க. இது நல்லா வெந்தக்கப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒன்றா நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி.